நல்ல ஒரு ஃபில்லிங்கு, பசியே எடுக்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மில்லட் பொங்கல் தான் செய்ய போகிறோம் இப்போது. அரிசி உணவு இல்லாமல் ஒரு மில்லட் பொங்கல் தான் பண்ண போகிறோம். இதோடு சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு சட்னியும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டிப்ஸு நிறைய இருக்குது உங்களுக்கு. இந்த டிப்ஸ் என்னென்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு கப்புக்கு 3 கப் நான் விட்டுருக்கேன் தண்ணி மில்லட்டுக்கு நல்லா ஊற வச்சுட்டு. நீங்கள் அப்படி உங்களுக்கு நல்லா குழவா வேணுனாக்கா 4 கப்பாக விட்டுருங்க. இது வந்து கரெக்டாக பதமாக வந்துருக்கு சாப்பிட்ற மாதிரி. சிறுதானியங்களும் தனித்தனியாகவும் செய்யலாம், ஒன்றாவும் சேர்த்து செய்யலாம். இதில் நான் வந்து கம்பு, சாமை, குதிரைவாளி எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். சூப்பரான சட்னி இருக்குது. மில்லட் பொங்கல் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பண்ணலாமா? சாமை, குதிரைவாளி, கம்பு இது அவ்வளோ வந்து நான் ஒரு அரைக்கப்படுத்திருக்கேன். அதோடு சேர்த்து க்ரீன் மூங் தால், பாசி பருப்பு, உளுந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். 1/4 கப்பு பாசி பருப்பும் க்ரீன் மூங் தாலும் போட்டிருக்கேன். இதை தான் நான் வந்து செய்ய போகிறேன். குக்கரில் போட்டு 1க்கு 3 பங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மஞ்சள் இது தேவைப்படுறாங்க எனக்கு சொல்லுங்கள், நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். சேலம்லேருந்து அனுப்புகிறாங்க. ஃப்ரெஷ் மஞ்சள் வந்து திரிச்சது. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அப்படியே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்களேன். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. தாளிப்பு வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா பொடியாக அரைஞ்சிங்க. இது மிளகு, சீரகம், முழு மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறைய எடுத்துங்க. ஆனால் முழுசாக போடாதீங்க. இந்த மாதிரி பொடியாக அரைஞ்சிங்கனாக்கா எவ்ரி பைட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த 6 பொருள் தான் தாளிக்கிறதுக்கு. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குங்க, நான் இதில் காமிக்கலை. கடாயில் வந்து எண்ணெய் ப்ளஸ் கீ விட்டுக்குங்க. விட்டு நல்ல மிளகு சீரகத்தை வந்து நல்ல முருகலாக வறுக்கணும். அது அதாவது பச்சையாக வறுக்கக்கூடாது, நல்லா முருகலாக வறுத்தா தான் நீங்கள் பொங்கலோடு சாப்பிடும்போது நறுக்கு நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மிளகு நல்லாயிருக்கும். மிளகு நல்லதும் கூட. அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு கருகாமல் அழகாக செவர வறுங்க. வறுத்துட்டு அந்த இதில் நம்ம வந்து பொங்கலில் தட்டிடுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பொங்கல் பண்ணுற மாதிரி தான். கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இது வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சதுனால எல்லாத்துலேயும் நல்ல பரவலாக வரும் அந்த இது முந்திரி பருப்பு. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சட்னி அரைக்கலாம். சட்னி வந்து பொட்டுக்கடலை சட்னி தான். அதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா இது போட்டிருக்கேன், கொத்தமல்லி கீரை காம்பு போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்காய், ஒற்றைக்கடலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி காம்பு, உப்பு இதை போட்டு அரைச்சிருக்கேன். இது தனியாகவே போஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் போல இருக்குது. இது ஒரு போஸ்ட் ஆகிடும். போட்டு அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இந்த காம்பினேஷனில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அந்த பொங்கலுக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். எதுவுமே தொட்டுக்கே தேவையில்லை. அந்த மில்லட் பொங்கலே ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். என்ன வேணும்? எல்லோரும் ஃபோன்லேயே தான் இருக்கீங்க. நிறையா போஸ்ட்டு பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்டஸ்லேயே வைக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் கூட ஆகாது. நிறைய பேரை இந்த ரெசிபி சென்றடையும். நெக்ஸ்ட்டு வந்து ஐஃபா சிக்கன் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.